இவர்கள் ஏதாவது ஒரு வகையில கட்ட வேண்டிய சட்டப்படியான ஒரு தொகையா இது கவர்மெண்ட் ஃபீஸ் ஆனா இல்ல, இது பார்ட்டி ஃபண்ட்ஸ், இதுக்கு ரிசீட் இருக்காது. அப்படி ஒரு நம்பிக்கையின் பேர்ல அப்படி கேஷா கொடுக்கணும், அவங்க வாங்கிக்குவாங்க. அப்போ ரினியூவலுக்கு 3 லட்சமும் புது பள்ளிகள் தொடங்குறதுக்கு முந்தைய ஆட்சியில 14, 15, 20 லட்சத்துக்கு கொண்டு வந்தாங்க இல்லையா, இவங்க 25 லட்சத்துல தொடங்கி ஆட்சி முடியும் போது 30 லட்சம் வரைக்கும் வந்துருச்சு அந்த பார்ட்டி ஃபண்ட்ஸ். அப்போ பள்ளி தாளர்கள் ஒரு பள்ளியை தொடங்கும் போது இந்த மாதிரியான அந்த பள்ளிக்கு நியாயமற்ற ஒரு வகையில சில தொகைகளை செலவழிக்கும் போது அது எங்க போய் ஈட்டுவாங்க? இது சேவை நிறுவனம் அல்ல, கல்வி சேவை. ஆனா நடத்துகிறது ஒரு வணிகம் தானே. அப்ப இதை பெற்றோர்கிட்ட மாணவர்கள்ட்ட தானே வசூலிக்க முடியும். அதனால கல்வி கட்டணம் எல்லாம் உயர்ந்து நம்ம எல்லாம் பெற்றோரா கொதிச்சுட்டு இருந்தோம். இனிமே இப்படி ஒரு முன் உதாரணம் தாவேகா அரசு சிறப்பாக இந்த ஆண்டு அதை இன்னைக்கு அதை பண்ணிட்டனால, இது நேற்று நினைக்கிறேன், ஒரு கட்சி நிதி எதுவும் வேணாம்னு சொல்லி கிடப்புல கிடந்த அத்தனை கோப்புகளையும் ஒரே நாள்ல ஆல் ஃபைல்ஸ் கிளியர், ₹1 வசூலிக்கல. முந்தைய அரசுகள் செய்தது இது தப்புதான், இதை செய்யக்கூடாது. தாவேகா அரசு ஆனரபிள் மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில யாருடைய ஆலோசனையின் பேரில, அறிவுறுத்தல் பேர்ல இது நடந்ததோ நமக்கு தெரியாது. ஆனா நல்ல விஷயம், இது ஒரு முன்மாதிரியா ஒரு நல்ல மாற்றம் நிகழ்ந்து விட்டது. இனிமே வரப்போகிற எந்த அரசா இருந்தாலும் சரி அதை வாங்கக்கூடாது, வாங்க முடியாது.